ஏய் பார்வதி அம்மா, பாரத் மாதா, மதுரை மீனாட்சி. காவல்துறை மந்திரி தப்பு செஞ்சு வச்சுருக்கான். அம்புட்டோம் ஒரு மந்திரியை உட்கார்ந்துருக்கவன் இவ்வளோ தப்பு இருந்தால் கணக்கை முடிச்சிருந்தான். காகித பேப்பர் அடிச்சு ஒவ்வொரு மாநிலத்தை முடித்து பூரா அமைச்சர்கள் போய் மந்திரியை பிடிச்சி ஆட்டியிருந்தான். அவன் உடனே அந்த மாநிலத்தை அவ்வளோதான். எத்தனை வருடம் சேர்த்துருக்கான்? டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் காவல்துறை அதிகாரி பூரா கணக்கு வச்சுருக்க. அவர் எல்லாம் குடும்பியை பிடிச்சி வச்சுருக்காரு. தெரியுதா இல்லையா? குடும்பியை பிடிச்சி தூக்கி வச்சுருக்காரு. இராணுவத்திலையும் உள்ளே ஊடி விட்டு எத்தனை பேர் சேர்த்துருக்கான். அதையும் குடும்பி மாதிரி பிடிச்சி வச்சுருக்காரு. இந்த அரசியலாக செஞ்ச சேட்டை, மந்திரி சேட்டை, பிரதமர் சேட்டை, குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர், ஆளுநர், இவனுடைய சேட்டை. அப்போ இவனுடைய சேட்டையை பூரா குடும்பியை பிடிச்சி வச்சுருக்காரு. ஒட்டை செதுக்கி தையலை போட்டு விட்டுருவார். பார்த்துக்கோ, ரணவழி எடுத்து விடுவார். கணக்கு ஒப்படைக்காமல் என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டார். கொடியை தூக்கி ஒவ்வொரு மாநிலம், ஒவ்வொரு ஸ்டேட்டு, ஒவ்வொரு நாடு, தமிழ்நாடு எத்தனை பேர் கொண்டிருக்கான் கொடியை தூக்கி. அடுத்த மாநிலம் ஆந்திரா, கர்நாடகா, அங்கேயும் கொடியை தூக்கி எத்தனை பேர் கொண்டிருக்கான். எல்லா கணக்கு ஒட்டை வலிச்சு எடுக்கல. அரசியல்வாதி ஒட்டை வலிச்சு எடுப்போம்னாரா? சுதந்திர கொடியாடா முட்டா பேல சுதந்திர கொடியாங்க. பூரா வெளிநாடு பூரா எப்படி தட்டுதாரு? தட்டி எடுத்துகிட்டு தான் இங்கே வருவார். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலத்தை நெரிச்சு போடுவார். நெரிச்சு கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. காவல்துறை அதிகாரிக்கு உள்ள கணக்கில் மந்திரி ஆட்டு தான். பூரா சும்மா என்னமோ வித்தோட்டமாக உட்காந்து பேப்பர் அடிச்சு விடுதான். அடுத்து பிரதமர் அதுக்கு மேலே ஹாய்னு வெளிநாடு பூரா போய் கையை குலுக்கி நாசம் பண்ணுதான். அவன் ஒரு முட்டாப்பே பூரா பிதிக்கி எடுத்து விடுவார். பார்த்துக்கோ, கொண்ட விளக்க மாற்றி செருப்பை கொண்டே அடிக்க விட்டுருவார். மானிட பேலை ஓட்டு போடுறதால அவனை அடிக்க விடுவார். அந்த மாதிரி அடிக்க விட்டு தான் உங்களை பிதிக்கி எடுக்கணும் இருக்காரு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கப்பா. நீதிமன்றம் கோர்ட்டில் எல்லா தரப்புகளும் எஃப்ஐஆரை போட்டு அந்த கணக்கை பிடிச்சிக்கிட்டாரு. கணக்கை முற்றுப்புள்ளி எடுத்துட்டார். இதெல்லாம் நிர்வாகமாக பூரா நீதிமன்றம் கோர்ட்டில் பூரா அத்தனை வழக்கு ஏறி அவ்வளோ வெளியே முடிக்கக்கூடியது இவர் தான் முடிக்க முடியும். வேறு யாரும் முடிக்க முடியாது. கடவுள் தான் முடிக்க முடியும். நீதிமன்றம் தான் முடிக்க முடியும். நீதித்துறை நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். நான் எந்தெந்த டயத்தில் முடிப்போம்னு. புரியுதா? நீதி அரசர் தண்டனைக்குள்ளே தள்ளிடுவார். ஓடுறான்னு மீதி தள்ளிடுவார். சரியா? இராணுவ தளபதி யார்? கடவுள் உட்கார்ந்துருக்காரு. இராணுவத்துக்குள்ள தலைவரே இவர் தான், கடவுள் தான். இப்போ எல்லாம் வரிசையை உள்ளே இறக்கி விட்டு உள்ளே சோழி முடிச்சிடுவார். அடி தருமடி வாங்குவோம். அதான் ஆன்லைனில் பூரா கமெண்டரை பிடிச்சி வச்சுருக்காரா? எங்கே பார்த்தாலும் காவல்துறையிலேருந்து, பஞ்சாயத்து போர்டில் இருந்து, தாசில்தார், விஓ, பத்திரப்பதிவு வென்று, அடுத்து அரசியல்வாதி எல்லா கணக்குமே கம்ப்யூட்டர் பெட்டியில் ஏற்றி வச்சுட்டார். கம்ப்யூட்டர் பெட்டிலேயே அழிக்க முடியாது. எங்கே போனாலும் தொட்டு எல்லாம் உள்ளே கிளியராக நிற்கி எல்லா மாநிலத்திலையும். தமிழ்நாடுலேருந்து டெல்லி வரைக்கும் கிச்சன் மாநிலம் மாட்டி இருக்குது. சிட்டி கிராமத்தில் உழைப்பு இல்லாமல் 2ஆம் நம்பரை விட்டு பூரா பாழாக்கிட்டு இருக்கான். உலக நாடு, தாய்ந்த நாடு தமிழ்நாடு. பிதிக்கு எடுத்து புறமிட்டார். பிதிக்கு அடிக்கிற அடியில் குறுக்கெலும்பு அடித்தா ஜானி வெளியே வந்துடும். புரியா? கக்க விட்டு அடிப்பார். என்ன அரியட்டை முட்டா பேல கொடியை தூக்கி பாழாக்கிட்டான். சுதந்திர கொடி உலக நாடு எல்லா கழுதையும் எல்லாம் ஒன்றாத்தான் இருந்து ஆட்டி எடுத்துட்டான். இப்போ எல்லா கழுதையும் உலக நாடை நெரிச்சு வருவார். அதுதான் இராணுவ வீரர்களுக்குள்ள கணக்கு மந்திரிக்கு எஃப்ஐஆர் போட்டார். அதை பிடிச்சி போய் அது அவ்வளோதான். எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா மந்திரி 76 வருஷம் ஆண்டு காலமாக அந்த சுதந்திர கொடியை தூக்கி பூரா போர்க்கழகமாக விட்டவனை பூரா தூக்கிடுவார். குடும்பமே தூக்கிடுவார். ஒரு வேலை விட மாட்டார். புரிஞ்சுக்கோ, கால் சாத்தியம் புரிஞ்சுக்கோ. காவல்துறை கணக்கு நீ முடிஞ்சு வச்சு, என்னோட முடிஞ்சு வச்சுடா. அதை எப்படி கழிச்சு பத்தணுங்க கழிச்சு பற்றி விட்டுருவார். இவனோட மந்திரியை எப்படி கழிச்சு பத்தணுமோ பற்றி விட்டுருவார். எம்பி, குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர், ஆளுநர், நொட்டுக்கு எல்லாம் அத்தனை கழிச்சும் கழிச்சு பற்றி விட்டுருவார். கழிச்சு பத்தவா உள்ளே தூக்கி போட்டு நசுக்கி எடுத்து போடுவார். கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.